ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தை தான் பார்க்க போகிறீங்க. பயங்கர கூட்டம், ஏகப்பட்ட மக்கள், நிற்க கூட இடம் இல்லை. குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எல்லாம் லீவு விட்டாச்சு. மே 1 அது இல்லாமல் தொழிலாளர் தினம், இன்னும் 4 நாளைக்கு லீவு. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா மக்கள் கூட்டம் ஏராளம். அங்கே நிற்க கூட இடம் இல்லை. அங்கே பாருங்கள், கூட்டம் பாருங்கள், அலை மோதுது. கிரிவலத்தில் பாதியில் திரும்பினவங்களாம் நிறைய பேர். ஏன்னா உள்ளே நடக்கவே முடியல, மூச்சு முட்டுது. அப்படியே லைட்டாக மழை சாரல் மேலே கொஞ்சம் நேரத்தில் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதுவும் கொஞ்சம் நேரத்தில் நின்றுச்சு. எப்போவும் நாங்கள் கிரிவலம் ஒரு 4 மணி நேரத்தில் மலையவே சுற்றி வந்துடுவோம். 4 மணி நேரம் அதிகபட்சம் நாங்கள் சுற்றி வந்துடுவோம். 5 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா அவ்வளவு மக்கள் கூட்டம் அடியாக எடுத்து வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தயவுசெய்து இந்த மாதிரி கூட்ட நாட்களில் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டோ பெரியவங்க வயசானவங்க கூட்டிக்கிட்டோ வராதிங்க. தயவுசெய்து உள்ளேயே பார்த்திங்கன்னா மூச்சு விட முடியல, மயக்கமே வந்துருச்சு, அந்த நிலைமையாச்சு எங்களுக்கே. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி நாட்களில் கிரிவலம் வரதை தவிர்த்து நிற்குங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களை கூப்பிட்டு ரொம்ப படாதபாடுபட்டீங்க. உங்களுக்கே தெரியும் இந்த கிரிவலம் எப்படி இருந்துச்சு. இந்த கிரிவலத்துக்கு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வெளியே ஒதுங்க கூட இடம் இல்லைங்க. அதுவும் டாக்ஸி இது உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த ஒரு வசதியும் இல்லை. கடை எதுவுமே இல்லை. எல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கனால அங்கே எந்த கடையும் போடக்கூட முடியல. ஒரு சில கடைகள் தான் இருந்தது. பாருங்க, ஏகப்பட்ட மக்கள் கூட்டம், மக்கள் வெள்ளன்னு சொல்லணும், அந்தளவுக்கு இருக்குது. குழந்தைகளை பெரியவங்களை தயவுசெய்து இந்த மேலே கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ரொம்ப பட்டுருவீங்க. நம்மளாலே நாங்களே மூச்சு விட முடியாமல் தவிக்கிற நிலமை. இந்த குழந்தைங்களாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். கார்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே பார்த்திங்கன்னா பார்க்கிங் பண்ண வச்சுட்டாங்க. எல்லாம் அங்கேருந்து ஆட்டோ தான் பிடிச்சி வரணும். 5-6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே பார்க்கிங்லாம் போட்டாங்க. அவ்வளோ தூரத்துக்கு ஆட்டோவில் மட்டும்தான் வந்துடுமா. ஆட்டோக்காரங்களும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாலே இறக்கி விட்ருவாங்க. நம்ம 1 கிலோமீட்டர் நடந்து தான் கோயிலுக்கே வர சூழ்நிலை. ஏன்னா மக்கள் அவ்வளவு கூட்டம் கட்டுப்படுத்த முடியல. கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் பக்கம் நான் நேற்று இருந்திருப்பாங்க. அந்தளவுக்கு கூட்டங்கள் இருந்தது. 2 லட்சம் வண்டி உள்ளே வந்திருக்கோம். அதெல்லாம் அவுட்டரில் நிறுத்தியிருந்தாங்க. அவ்வளவு கூட்டங்கள் எவ்வளவு சமாளிக்க முடியல. நிறைய போலீஸ் பாதுகாப்பும் போட்டிருந்தாங்க. வண்டியை பார்த்திங்கன்னா சுற்றிலும் அந்த கோவில் சுற்றிலும் இருக்க, அந்த மலையை சுற்றிலும் இருக்க எந்த ஏரியாவுக்குள்ளேயும் எந்த வண்டியும் உள்ளே போக முடியாது. அந்தளவுக்கு பாதுகாப்பு பண்ணியிருந்தாங்க. ஆட்டோஸ் மட்டும்தான் போக முடியும். அது இல்லாமல் விஐபி காரு இந்த மாதிரி தான் விட்டுருந்தாங்க. மற்ற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவுட்டர்லேயே போட்டாங்க. பஸ் ஸ்டாண்டு எல்லாமே அவுட்ரு, உள்ளே இருக்க அந்த பஸ் ஸ்டாண்டு எல்லாமே தூக்கி ஸ்டெப்பு போட்டு அவுட்ருத்தில் தான் எல்லா பஸ் ஸ்டாண்டும் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப தவிச்சிட்டாங்க. நீங்களும் இந்த கிரிவலத்தில் இந்த கிரிவலத்தில் நீங்களும் வந்திருந்தீங்களா? மறக்காமல் இந்த கமெண்ட்டில் நானும் வந்திருந்தேன், உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மற்ற மக்களும் தெரிஞ்சுக்கிட்டும். கூட்டத்தில் நம்ம பட்டதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்த கூட்டத்தில் தவிர்ப்பாங்க மக்கள். ஏன்னா குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தள்ளுவண்டியில் வச்சு தள்ளிக்கிட்டு வந்தாங்க. ரொம்ப வயதானவங்க, ஊனமானவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் படாதபாடுபட்டாங்க. கை குழந்தையெல்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க பாருங்கள். எனக்குலாம் கண்ணே கலங்கிருச்சு. அந்த மாதிரி இருந்தது. உள்ளுக்குள்ளெல்லாம் நிற்கவே முடியல. எப்படி அவங்களாம் சுற்றி வந்தாங்களா இல்லை பாதியில் வெளியே வந்துட்டாங்களான்னு தெரியல. இந்த கூட்டங்கள் பார்த்திங்கன்னா நான் ஒரு பகுதி மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இன்னும் ஏகப்பட்ட கூட்டங்கள். நின்று கொஞ்ச நேரம் தான் வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கே பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் பாருங்கள். இந்த சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தை எப்படியாவது நல்லா போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மக்கள் இருந்ததுனால தான் ஒன்றா எல்லாம் சேர்ந்துட்டாங்க. மலையை சுற்றிலும் பார்த்திங்கன்னா இதே க்ரௌடு ஃபுல்லாகவே இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்ற அந்த இடத்துல சாமி கும்பிட்டாங்கன்னா எல்லாம் நீங்கள் நின்று க்யூ பார்த்திங்கன்னா நின்று போச்சு. க்யூ மாதிரியே தான் போனாங்க எல்லாம். இவ்வளோ ஸ்பீடு கூட இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக போன நேரத்தில் எடுத்தது. நாங்கள் இன்ச்சாக நிறுந்தோம். அந்தளவுக்கு மக்கள் பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் ஏராளமாக இருந்துச்சு. இந்த மாதிரி பக்தி வீடியோக்களுக்கு நம்ம என்ஜாய் பண்ணலாம் வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. நன்றி மக்களே. அடுத்த வீடியோவை சந்திப்போம்.